வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். நான் இன்றைக்கி மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் தான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கீரையை எங்கள் ஊர்லெலாம் சுக்கிட்டி கீரைன்னு தான் சொல்லுவோம். இது வட்டார வழக்கில் மணத்தக்காளி கீரை, மிளகு தக்காளி கீரை அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் இப்போது இந்த கீரையை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கீரை அதிகமாக தெரியும். ஒரு நிமிஷம் வதக்கணுன்னா கீரை குறைஞ்சி வரும். இப்போ கீரையை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கீரைக்கு தண்ணி எதுவும் தெளிச்சலாம் நம்ம வேக வைக்க போகிறதில்ல. அதனால் மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த கீரை நல்லா அமர்ந்து வந்துருச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்த்துக்கலாம். அடிக்கடி திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கீரைக்கெல்லாம் உப்பு கம்மியாக தான் தேவைப்படும். அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். இப்போ கீரை நல்லா வெந்திருக்கும். இப்போது இந்த கீரைக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். இல்லை வேறு உங்களுக்கு என்ன மிளகாத்தூள் வேறு ஏதாவது சேர்த்துக்கணுன்னாலும் சேர்த்துக்கோங்க, உங்கள் இஷ்டம். இந்த கீரையை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அல்சர் பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோன்னா கசப்பு தன்மை தெரியாது. தேங்காய் சேர்த்தும் போதே கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கசப்பு தன்மை கொஞ்சம் கூட தெரியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.